Hi, I am Dr. Raju Gopalakrishnan, Sri Bogar Aragelaya. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து டயபெட்டிக் சீரிஸோட பார்ட் 7. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வாட்டர் இன்டேக் எவ்வளோ குடிக்கணுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணும், எந்த மாதிரி குடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக ஒரு நாளைக்கு குளிர்காலமாக இருந்துச்சுன்னா 2லேருந்து 2 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கலாம். வெயில் காலமாக இருந்தால் 3லேருந்து 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்க போகிறோம். இதை எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மார்னிங் எந்திரிச்சோடனே ரொம்ப அதிகமான தண்ணி குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்போது நம்ம கிட்னிக்கு ஓவர்லோடு கொடுக்குறோங்க. அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ண வேணாம். மார்னிங் எந்திரிச்சோடனே மினிமம் ஒரு 200லேருந்து 300 ml ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எப்போல்லாம் தாக எடுக்குதோ 1 டேக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டருக்குள்ளே குடிச்சிங்கன்னா பெட்டராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்ட பின்னாடி ஒரு 1/2 hour பின்னாடி தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பராக டைஜஷன் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க நடுவில் தண்ணி குடிக்கும் போது ஆசிட் டைல்யூட் ஆகி உங்களோட ப்ராப்பர் டைஜஷனே நடக்காம போயிடும். அதனாலேயே நிறைய பேர் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டடாக ஆகுங்க. ஸோ அதனால தண்ணியை வந்து நம்ம கரெக்டாக குடிக்கணும், கரெக்டான டைமுக்கு குடிங்க. அதே மாதிரி நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்காதீங்க. மினிமம் ஒரு 1/2 hour முன்னாடியோ இல்லை 1 hour முன்னாடியோ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். அதுக்கு மாதிரி ரொம்ப குடிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக 2லேருந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிங்க, பெட்டராகவே இருக்கும். ஏன்னா வாட்டருங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை கரெக்ட் டைமுக்கு குடிச்சிங்கன்னா உங்கள் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும், சுகர் எலிவேட்டட் கரெக்டாகவே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.